நம்ம சின்ன வயசுலையா இருக்கட்டும், இல்லை இப்போ கூட ஏதாச்சும் கேமிங்லாம் நம்ம விளையாடுறோன்னா அதில் இருக்க கேரக்டருக்கு இந்த மாதிரி ஹேர் கட் வேணும், இந்த காஸ்டியூமில் வேணும், எனக்கு இந்த கலரில் அவன் இருக்கணும், அவனோட கண்ணு கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்கலாம், ஹேசல் ஐஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ணி இதுதான் நான் அப்படின்ற மாதிரி வச்சுருவோம். ஸோ இமேஜின் திஸ், ஜஸ்ட் இமேஜின், ஒரு குழந்தை பிறக்கிறப்பவே எனக்கு இந்த குழந்தை இவ்வளோ ஹைட் வளரணும், 6.2 feet வேணும், அதோட ஐக்யூ லெவல் வந்து நல்லா அதிகமாக இருக்கணும், அதோட ஹேர் கலர் வந்து இந்த மாதிரி இருக்கணும், ஒயிட்டாக இருக்கலாம், இல்லை பிளாக்காக இருக்கலாம், இல்லை எனக்கு கிரே ஹேர் வேணும், அதோட கண்ணு கலர் வந்து ப்ளூ ஐஸாக இருக்கணும், ஏசல் ஐஸ் ஆர் கிரே ஐஸ், ஷாருக் கான் மாதிரி இல்லை ஐஸ்வர்யா ராய் மாதிரி, இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஜீன் எடிட்டிங் டூல் இருந்தால் எப்படி இருக்கும்? திஸ் இஸ் கால்ட் கிறிஸ்பர் ஜீன் எடிட்டிங் டூல். இந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷனில் இப்போது கரண்ட்டாக 2026 ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்காக பார்க்கப்படுற ஒரு ஜீன் எடிட்டிங் டூல்னால் அது கிறிஸ்பர் தான். புரியுது? அது எப்படி? லாஜிக்கே இல்லையே, எந்த ப்ராக்டிக்கல் ப்ரூஃப்மே இல்லையே. சொல்கிறேன். இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்குலாம் முன்னாடி ஒரு நியூஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எய்ட்ஸுக்குள்ள ஹெச்ஐவிக்கெலாம் வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம்ப்பா, கேன்சருக்குலாம் நிறைய மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாப்பா. கேன்சருக்கு இப்போ கூட மருந்து கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. பட் ஹெச்ஐவிக்கெலாம் வந்து அவ்வளோதான் ட்ரக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2018 இந்த கிறிஸ்பர் ஜீன் எடிட்டிங் டூலை வச்சு சைனீஸ் சயின்டிஸ்ட் அண்ட் இந்த ஜீன் எடிட்டிங் டூலில் ஒர்க் பண்ண நிறைய சயின்டிஸ்ட்லாம் இன்வால்வ் ஆகி கருவில் இருக்கிறப்பவே ஒரு குழந்தைக்கு ஹெச்ஐவி அஃபெக்ட் ஆகக்கூடிய ரிசப்டாரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ரிசப்டார்னா லாக் அண்ட் கீ மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி புரியுற மாதிரி சொல்லணும்னா, வீடியோ எடிட் பண்ணுறப்ப நமக்கு தேவையில்லாத கிளிப்பை எப்படி ரிமூவ் பண்ணி போட்டுறோமோ அதே போல் உங்களோட ஜீன் செக்மெண்ட்டில் எந்தெந்த ஜீன்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் திஸ் ஜீன் எடிட்டிங் டூல். இந்த ஜீன் எடிட்டிங் டூல் பற்றி கண்டிப்பாக சவுத் இந்தியாவில் நம்ம இருக்கோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கோம்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் கொரோனா வைரஸ் வந்தப்போ அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் வேக்சின், பீஃபிசர் வேக்சின் நமக்கு இந்த ஜீன் எடிட்டிங் டூல் வச்சு தான் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஏன் இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, உங்கள் சர்க்கிளை சுற்றி ஜஸ்ட் அப்படியே பாருங்கள். கண்டதையும் சாப்பிட்டுட்டு கண்ட டைமில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெயிட் ஏற்றிட்டு அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரிங்க் எடுத்துக்கிறேன், இல்லை அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் வெயிட் லாஸ் ட்ரக் எடுத்துக்கிறேன். சரி, ஏன்டா வெயிட்டை குறைக்க போகிறேன்? வெயிட்டு குறைச்சா தானே நான் லீனாக இருப்பேன், ஒல்லியாக இருப்பேன். சரி, ஏன்டா லீனாக போகிறேன், ஏன்டா ஒல்லியாக போகிறேன்னா அப்போ தானே நான் ஹெல்த்தியாக இருப்பேன். என்னடா சரி, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? டெய்லி வாக்கிங் போகிறேன். என்னடா இன்னொரு பக்கம் ஸ்கின் டைட்னிங்கு, ஸ்கின் ஒயிட்னிங்கு. ஒயிட் ஸ்கின்னாக இருந்தால் அவன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான், ஸ்கின்னு டைட்டாக இருந்தால் அவன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான். சார், எங்கேயாவது ரைட்டாக ஒயிட்டாக இருப்பானா? போடாக்ஸ் தெரப்பி, ஹைஸ் தெரப்பி, லிப்போசக்ஷன், நோஸ் சர்ஜரி, #ஜூசி லிப்ஸ் தெரப்பி, ஏகப்பட்ட ஷார்ட்கட் மெத்தட். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சீக்கிரமாக ஒரு ரிசல்ட் கிடைக்கணும். எதுக்கு? நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு.